வெல்கம் டு அவர் சேனல் ஆல் அபவுட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுள் நெய்பர்லி ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் நெய்பர்லி ஆப் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்பு. இது வந்து எப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் பேசுவீங்களோ, ஒரு அட்ரஸ் கேட்பீங்களோ, அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் நெய்பர்லின்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் நெய்பர்லி ஆர் நெய்பர்லி ஆப்னு டைப் பண்ணுங்கள். ஆப் வரும். ஆப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது ஆப் வந்துட்டு நீங்கள் பக்கமே நிறையா எம்பியில் இருக்காது, 4.2 MB தான். ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப் தான் இதுவும் சொல்லலாம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸ்கேனிங். கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெய்பர்லி ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்குன்னா, ஆல்ரெடி உங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் லாகின் பண்ணலை. லாகின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த உங்கள் டிபி இருக்க இமேஜ், அப்படி இல்லைன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி வந்துட்டு அதுவே எடுத்துகிட்டு ஃபைண்ட் லோக்கல் ஏரியா கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபைண்ட் லோக்கல் ஏரியா கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் எந்த நியர் பிளேஸில் உங்களோட லொக்கேஷன் ஜிபிஎஸ் ஆன் பண்ண சொல்லும். அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் கேட்கும். இப்போ ஃபஸ்ட்டு அங்கே என்ன வருதுன்னா, லாகின் ஆகிட்டுருக்கு. அதில் வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னென்னா பெஸ்ட் மெக்கானிக் ஃபார் பல்சர் பைக் நியர் காந்திபுரம் எடையர்பாளையம் வடவள்ளி ப்ளீஸ் ஹெல்ப் மீன் கேட்டிருக்காரு. அவர் வந்து சபரிஸ்ஜி அவர் கேட்டிருக்காரு. இப்போ வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சரும் பண்ணலாம். அப்படின்னா ஃபாலோ கொஸ்டின், இந்த மாதிரி நிறைய பேர் அடுத்தடுத்து கேள்வி கேட்பாங்க. ஆப்பில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் கரெக்டான கொடுத்துருக்காங்க. கூகுளோட ஃபீச்சர் ஆப்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளாக ஆன்சரில் வந்துட்டு நான் சும்மா டைப் பண்ணுறேன். அதில் கொடுத்துட்டு ரைட்டில் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பட்டன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா கரெக்டாக அது சென்ட் ஆகிரும். இதில் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹலோ கேட்கும். ஹலோ கொடுத்துட்டு சும்மா நான் இப்போ நார்மலாக ஹலோன்னு லாங்குவேஜ் கேட்குது. லாங்குவேஜில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஹலோன்னு சும்மா சொல்கிறேன். அதே எடுத்துக்குது ஹலோன்னு வந்துட்டு கொடுக்கலாம். பட் இப்போ சும்மா தான் கொடுக்குறேன், கேன்சல் கொடுத்துக்கலாம். அடுத்த லைனாக எல்லாம் கேள்விக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக முடிஞ்சது. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து ஃபைண்ட் அ கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஃபைன் நியூ கொஸ்டின்ஸ் வருது. அதில் வந்து ஆஸ்க் கொஸ்டின் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆல்ரெடி 4 சஜஷன் காட்டுது. நான் இப்போ சும்மா நார்மலாக ஒரு சேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் நியர் குட் தியேட்டர்னு கொடுக்குறேன். கொடுத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் வந்து சென்ட் ஆகும். நியர் குட் தியேட்டர் நியர் காந்திபுரமில் வந்து எங்கே இருக்குதுன்னு காட்டும். ஃபைண்ட் யுவர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணிங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் ஃபாலோடு, ஆஸ்க்டு அண்ட் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அதோட எல்லாம் காட்டும். சேஞ்ச் நெய்பர்ஹுட் சேஞ்ச் போனீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இருக்க லொக்கேஷனை விட்டுட்டு பக்கத்து லொக்கேஷன் அதுக்கு போகும். அதில் பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் இல்லை, இந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷன் கொடுக்குறீங்களோ அது ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே எப்படி கொஸ்டின்ஸ் போகுது, இதோடலாம் அதோட ஆப்ஷன்ஸ். கீழே வந்து சைன் அவுட் அண்டு டெலிட் நெய்பர்லி டேட்டான்னு இருக்குது. சைன் அவுட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் விட்டு வெளியே வந்துடும். டெலிட் நெய்பர்லி டேட்டானா உங்களோட உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகிரும். அக்கௌண்ட் விட்டு வெளியே வந்துடலாம்.
தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.